நகை இன்றைக்கும் விலை மாறாது. ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயத்திரியன்றது நாங்கள் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சியில் நிற்கிறோம். கிளிநொச்சியில் இன்றைக்கு அக்ஷயத்திரி. அந்த அக்ஷயத்திரியில் நகைகள் கொள்வனவு சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். கிளிநொச்சியில் மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இந்த நகைகளை கொள்வனவு செய்யணும். ஆனால் இதில் என்ன நன்மை இருக்குது, தீமை இருக்குது, இன்றைய நாளில் நகை தான் கொள்வனவு செய்யணுமான்றதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களை காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க காணொலியை பார்ப்போம். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது கிளிநொச்சியில் இருக்கிற பிரியங்கா நகை மாளிகைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு அக்ஷயத்திரி. அந்த அக்ஷயத்திரியில் மக்கள்கிட்ட செயல்பாடு எப்படி இருக்குது, மக்கள் எவ்வளவுக்கு இந்த நகைகளை விரும்பி வேண்டினோம்ன்றதை தான் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். சரி, பார்ப்போம் உள்ளே போய். அக்ஷயத்திரியை முன்னிட்டு இன்றைக்கு மக்கள் கூடுதலாக வந்துருக்கணும் பாருங்க. அக்ஷயத்திரியை முன்னிட்டு நிறைய மக்கள் கடைகளுக்கு வந்துருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த நகைக்கடைக்கே நிறைய மக்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லை, வாரவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கணும். அக்ஷயத்திரியன்றது நாங்கள் சும்மா சாதாரண நினைக்கிற மாதிரி இல்லை. இவ்வளோ மக்கள் இந்த நகைக்கடையில் நகைகளை பெற்றுக்கொள்ளினோம்ன்றதை பாருங்கள். கூடுதலான மக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல. பிரியங்கா உரிமையாளர் தான் சந்திக்கிறோம். அண்ணா வணக்கம். இன்றைக்கு அக்ஷயத்திரிய நாளில் உங்களோட கடையில் எப்படி வியாபாரங்கள் போகுதுன்றதை சொல்லுங்கள். முதல் முன்பதிவு செய்தாக்கள் இப்போ கொடுத்துருக்கிறோம். மற்றது ரெடிமேடாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று விலையிலும் இந்தியா பவுண்ட் ரேட்லேருந்து குறைச்சி தான் கொடுத்துருக்கிறோம். அன்பளிப்பு பொருட்களும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு நீங்கள் வளமையாக எதிர்பார்த்ததை விட நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இப்போ இன்றைக்கு மக்கள் வருவினம்? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வளமையாக எங்கட கடைக்கு இப்போ வாரவே இல்லை. அச்சேரினோடனே முன்பதிவு செய்து பொருளை கொள்ளனோ செய்து வச்சுருக்காங்க. எடுத்துன்னு போக வேண்டிய கட்டாயம் வாரவே இல்லை. இன்னும் வாடிக்கையாளர் வந்து இருக்கிறார்கள். இன்னும் வருவார். நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்டோடு இருக்கிறீங்க. தாராளமாக இருக்கு. உங்களோட கடை எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு ஒரு காட்சி? எங்களோட A9 ரோடில் பழைய கச்சேரிக்கு முன்பாக கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ளது. நீங்கள் ஒரு விலைகளை பார்க்காம அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்களோட நிதி அவங்க கொண்டு வர அவையின் வாடிக்கையாளர் பணத்துக்கு ஏற்ப பொருளை வழங்குவாங்க. அவர்களுக்கு பொருளை வழங்குவாங்க. இப்போ வராத மக்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? வராத மக்களுக்கு என்ன, அவர்களும் வருவார்கள். வராத வருவார்கள். அனைவரும் வாடிக்கையாளர் அனைவரும் வருவாங்க. சரி, ஓகே.
அம்மா என்ன நகை எடுத்தீங்க? அம்மா சந்தோஷமா எடுத்தது என்ன எடுத்தீங்க? என்ன எடுத்தீங்க? சங்கிலி பெண் அடிச்சிங்க. இப்படியா நாள் எடுக்கிறது பெருமை என்ன? சரியாம்மா சரியா. வணக்கம். என்ன எடுத்தீங்க? எப்படி உங்களை கவனிச்சாங்களா? நல்லா கவனிச்சாங்களா? சரி சரி ஓகே சந்தோஷம். என்ன எடுத்தீங்க? காப்பு எடுத்தீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த நவமாடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி உங்களை நல்லா கவனிச்சு இதுண்டாங்களா? சந்தோஷமாக இருந்தது நம்மளுக்கு. இன்னும் எடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? இன்னும் எடுக்கணும் போல இருக்கா? காசு இல்லை. சரி சரியா. என்ன எடுத்தீங்க? காப்பு எடுத்தீங்களா? இந்த என்ன நவமாடத்துக்கு வந்திருக்கிறீங்க? என்ன பேர் இதுக்கு? இதுக்கு முதலே நீங்கள் வாடிக்கையாளர் இருக்கிறீங்களா இங்கே? எவ்வளோ காலம் இங்கே தான் எடுக்கிறீங்க? எப்படி அவங்க கவனிக்கிறாங்களா நெல் அவங்கள? அபிப்பிராயங்களுக்கு கேட்டு நாங்கள் நகையை பற்றி எங்களுக்கு தெரியாது தானே. ஓ அது சரி. அப்போ கரெக்டுகள் எல்லாம் படி தான் சொல்லி தெரிவினா. மற்றது நாங்கள் இப்போ காசுகள் மட்டும் அப்படின்னு வந்தாலும் இந்த நகை எடுக்கலாம் எடுக்கலாம். அவங்களே சொல்லித்தாராங்க இந்த நகை உங்களுக்கு செட் ஆகும், நீங்கள் எதை எடுங்க அப்படியே. அவங்களோட காசு கேட்ட மாதிரி கரெக்ட் எல்லாம் சொல்லி வழியாக தெரிவினோம். அதோட நாங்கள் ஏதாவது அவசரம் பண்ணாலும் இங்கே வந்து காசை கொடுக்காமலும் தூக்கி கொண்டு போவோம். அப்படியே கொண்டு போகலாம். இதுலேருந்து நாங்கள் விடத்தவணையிலும் கட்டி இருக்கிறோம். ஆனால் இப்போ கொஞ்சம் காலம் நிறைய கொஞ்சம் விலைவாசியம் பிடிக்கிறதோடையா கிழமையாக நாங்கள் அப்படிலாம் செய்வோம். இன்றைக்கு என்ன விலை போகுது? நீங்கள் பார்த்த நகை என்ன விலை? பரவாயில்ல, அப்போ எடுத்து தான் போகிறீங்க. சரி ஓகே சந்தோஷமா. இந்த காப்பு 3 காப்பாகுண்ணா? எவ்வளோ பொறுமதி? 13 லட்சம். பரவாயில்லண்ணே. இப்படியா டைமில் எடுக்கிறது பெருமை தானே என்ன? சரி ஓகே. அண்ணா நகை எடுத்துட்டீங்களா? என்ன எடுத்தீங்க? கைச்சேன். சந்தோஷம் வேணே. இப்படி ஒரு நிகழ்வில் எடுக்கிறது பெரிய விஷயம் வேணே. இது ஆனால் இவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தானே. இப்படி ஒரு நிகழ்வில் அப்பா எடுத்துருவேன் இல்லை அண்ணா எடுத்துருவேன். சரி நாங்கள் இப்போ அடுத்தது ஐங்கரன் நகை மாடத்துக்கு வாரம். ஐங்கரன் நகை மாடத்தில் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம். சரி உள்ளே எப்படி இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்கணும் என்ற சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வந்து கூடுதலான மக்கள் வந்து இங்கே பார்க்குறோம் நாங்கள். இன்றைக்கு அக்ஷயத்திரி உங்களோட இடத்துல எப்படி வியாபாரங்கள் போகுது? நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் குறைவாக போகும்னு பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடவாக தான் இருக்குது. கூடுதலான மக்கள். இப்போ நகைகளோட விலையில் என்ன மாதிரி போகும்? நகை இன்றைக்கும் விலை மாறாது. ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக 369 போகுது. 369 போகுது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலான மக்கள் கூடவாக இருக்குது. ஆனால் ஜனம் பேங்க் இல்லாட்டியும் ஜனம் வந்து கொண்டே இருக்குது. சரி நீங்கள் இப்போ இன்றைக்கு எவ்வளோ வியாபாரம் போயிருக்குன்னு சொல்ல முடியுமா? தானே இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். போக தான் தெரியும். ரைட். உங்களோட நகமாடம் எவ்வளோத்துக்கு என்ன வேண்டும் இருக்கா சொல்லுங்கள். கிளிநொச்சியில் பழைய கச்சேரிக்கு முன்னால் கிளிநொச்சியில் இருக்குது. இன்னொன்று இருக்குது பழைய நீதிமன்றம். என்ன பேரில் இருக்குது? ஐங்கரன் நகைமாடம். அடுத்தது எங்கே இருக்குது? கோர்ட்ஸுக்கு முன்னால் நியூ ஐங்கரன் நியூ ஐங்கரன். சரி ஓகே ஓகே.
சொல்லுங்கள், இன்றைக்கு எப்படி போகுது வியாபாரம், என்னவே இருக்கு? இன்றைய தினம் வந்து இப்போ பழமையாக வார நாட்களில் வாரபடியாக ஒரு கலகலப்பாக இருக்கும், கூடுதலான நடமாட்டம் இருக்கும், அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ நாங்கள் அப்படித்தான் இந்த முறை எதிர்பார்க்க, அப்படியெல்லாம் நாங்கள் இந்த முறை எதிர்பார்க்க ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த விட இப்போ ஓகே, கூடுதலான மக்கள் வந்துருக்கு. வியாபாரம் கூடுதலாக போய்க்கொண்டு இருக்கு. இன்னும் இப்போ தான் ஆரம்பமாக எடுத்து வச்ச உடலில் இன்னும் காவாசி கூட போகல, கூடுதலாக இருக்குது. இன்னும் வருகை கணக்கில் வருகை இன்னும் இருக்க முடியாது பார்க்குறோம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் நேரம் மட்டும். சரி, ஓகே. எப்படி இன்றைக்கு என்ன எடுத்தீங்க? நான் மோதிரம் எடுத்தேன். மோதிரம் எடுத்தீங்களா? முதல்ல விட இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இந்த அக்ஷயத்திரியில் எடுத்தது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணா? சரி அம்மா, ஓகே. நாங்கள் இப்போ கிளிநொச்சியில் அமைஞ்சிருக்கிற லலிதா மாளிகைக்கு தான் போய்க்கொண்டு இருக்கிறோம். லலிதா மாளிகையில் வந்து நகைக்கடைகள் எப்படி இருக்குன்ற சம்மந்தமாக தான் நான் உங்களுக்கு காட்ட பார்ப்போம். எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட வரவு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பார்த்த அளவில் மக்கள்கிட்ட நடமாட்டம் வரவும் இருக்குது. பிஸியாக எல்லாருமே இருக்கணும். எல்லாமே வந்து நகையெல்லாம் வந்து கொள்வனவு செய்கிறதுல ஆர்வமாக இருக்கிறதுங்களால பார்க்க முடியாது. தூக்கம் வந்து